இப்போ வந்து டைவர்ஸ் அப்படின்றது வந்து அஹ், போறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து டைவர்ஸ் போறது தப்பு அப்படின்ற மாதிரி தான் பின்னாடி ஃபீல் பண்றாங்க. குரான்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டவன் மிக வெறுக்கக்கூடிய ஒரு செயல் என்னது அப்படின்னு சொன்னா அது டைவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா டைவர்ஸ் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணுறவங்க கடைசியில் வந்து பின்னாடி டைவர்ஸ் பெட்டிஷன் பண்ணிட்டு பின்னாடி ஒரு தப்பான விஷயங்கள் ஃபைல் பண்ணிட்டோமோ, ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. டைவர்ஸ் வாங்கினவங்களும் சரி, கேஸ் போட்டவங்களும் சரி, எதுக்காக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ, தேவையில்லாமல் ஒரு சண்டை, ஒரு சின்ன விஷயத்துக்காக டைவர்ஸ் போகிறாங்க. டைவர்ஸ் போகிறவங்கள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன கிரவுண்ட்ஸ்க்காக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும் எந்த கேஸாக எடுத்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கிரவுண்ட்ஸ் தான் இருக்குது. என்ன, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை, நான் சொல்கிற பேச்சை நீ கேட்கல. இதுதான் வந்து எல்லா டைவர்ஸ் கேஸ்லையும் உள்ள ஒரே காரணமாக இருக்குது. 99% ஆஃப் கேஸில் வந்து ஈகோ, நான் சொல்கிறத நீ கேட்கல, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லைன்னு கணவன் நினைக்கிறாரு, இல்லை மனவன் நினைக்கிறாரு. அதில் வர ஈகோவில் தான் வந்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் டைவர்ஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் வர பின்னாடி அவரோட பாதிப்பு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நினச்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு ஒரு ஒரு அவசர கொடுக்கையாக வந்து கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான விஷயங்கள் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணவங்களும் சரி, ஃபைல் பண்ணி இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களும் சரி, ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோம், தேவையில்லாமல் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறத நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ டைவர்ஸ்னு ஒருத்தர் உங்களுக்கு கேஸ் போட்டு தோணுச்சுன்னா உடனடியாக போய் டைவர்ஸ்ன்னு போடாதீங்க. எதிர்காலத்தை சிந்திங்க. இது உங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, உங்களுடைய பேரண்ட்ஸு, உங்களோட பிள்ளைகள் குறிப்பாக அந்த டைவர்ஸ் கேஸ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸில் உள்ள பல பிள்ளைகள் ஒன்று அப்பாவை இழந்துருது, இல்லை அம்மாவை இழந்துருது. யாராவது ஒரு கையில் போயிட்டு ஒருத்தருடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுது. அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிற மாதிரி ஆயிடுது இந்த டைவர்ஸ்ன்றது விஷயங்கள். ஸோ டைவர்ஸ் ஏற்கனவே சொன்னபடி, குரானில் சொன்னபடி, அது ரொம்ப ஆண்டவனோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாரும் பெரும்பாலும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரேர் கேஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரெக்வெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை விபரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களுக்கு பார்த்தா சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் போய் டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை, ஏற்கனவே சொன்ன இல்லையா, நான் சொல்கிறப்ப நீ இப்போ என் பேச்சு நீ கேட்கல, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை, அதுதான் அதுதான் மெயினான கிரவுண்டாக இருக்குது. இப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கிறாங்களா, இல்லை அப்பா அம்மா பேச்சு கேட்டு நீங்கள் எல்லாருமே இருந்தீங்களா? இல்லை 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 நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் பிரதர் சிஸ்டர் இருக்காங்களா, உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னா எப்படியும் வயலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க எல்லோரும் இருக்க போகிறதில்ல, 100% இருக்க போகிறதில்ல. நீங்கள் சொல்கிற பேச்சை 100% அவங்களும் கேட்குறப்ப கேட்டு நடக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை. ஸோ அவங்கள பிரிஞ்சு இல்லைல்ல, இப்போ ஏதோ ஒரு வயலேஷன் தான், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க. அது மாதிரி தான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் பிரின்சிபிள் இருக்கும். அதை மாற்ற முடியாது, நம்ம மாற்ற முடியாது. இப்போது ஒரு சர்க்கரைக்குனா இனிக்கும், மிளகான்னா கரைக்க வரைக்கும், பாவைக்கானா கசக்கும், புளினா புளிக்கும். ஸோ அதனோட பேசிக் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுக்குன்னு உள்ள பேசிக் கேரக்டர் வந்து அப்படி தான் இருக்கும். அதை நம்ம போய் மாற்ற முடியாது. ஸோ ஒருத்தருக்காக ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்காக முழுசாக மாறி நீங்கள் நினைக்கிற மாதிரி வருவாங்களா? ஒரு சர்க்கரை வந்து ஒரு பாவக்காயை பார்த்து நீ இனிப்பாக வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமான்னா முடியாது. அது மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும், அவங்களுக்குள்ள பேசிக் பிரின்சிபிள் இருக்கும், அவங்களுக்கு பேசிக் கேரக்டர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அதே மாதிரி மனைவி அதே மாதிரி தான். இப்போ புருஷனை பொறுத்த வரைக்கும் அப்புறம் மனைவி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம சொல்ல பேச்சு கிடக்கணும், நம்ம நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் எந்த விதத்தில் நியாயம் பாருங்கள். அது ஒரு எதேச்ச அதிகாரம் தானே, ஒரு ஹிட்லரிசம் தானே. இப்போ நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஹிட்லர் நினைக்கிற மாதிரி தானே. அது எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் பேசிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒத்து வரும்னு சொல்லுங்கள். அது ரொம்ப ஒரு தவறான விஷயந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர்ஸ்ன்னு எடுக்க போனால் தயவுசெய்து மோஸ்ட் 100% அவாய்ட் பண்ணுறதுன்றது தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா டைவர்ஸ் யார் போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ டைவர்ஸ் பண்ணால் தான் என் வாழ்க்கை, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மட்டும்தான். அதான் டெஸ்ட்டு. நான் ஒருத்தவங்களுக்கு டைவர்ஸ் போகணுமா அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வருதா, அப்படி வந்தால் தான் நீங்கள் டைவர்ஸ் போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி எடுத்து வந்துடும், உடனே வந்துடும். இது ஒரு சின்ன விஷயத்துக்கு இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாமா, நான் வரலையா போச்சு, ஒன்று டைவர்ஸ் பண்ணுறது தான் பெட்டரு.
ஹோட்டல் நீங்கள் நான் இதை சமைச்சு தரையா, நான் சமைச்சு கேட்குறத சமைச்சு தரியா தரலையா அப்போ டைவர்ஸ் பண்ணுறதா பட்டு உடனே வரும். உடனே வந்தால் அதுக்கெல்லாம் வந்து அவங்களோட வாழ்றதோட நசத்து போகிறத மேலே அப்படின்றது உடனே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும். அப்படி அது அப்படி கணக்கு கிடையாது. என்னோட டெஸ்ட் என்னன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவியோட நீங்கள் வாழவே முடியாது, வாழ்றதை விட செத்து போயிடலாம் அப்படின்னு தொடர்ந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு அதே மாதிரி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் டைவர்ஸ்ன்ற கட்டத்துக்கு போகணும். அப்படி இல்லை, இன்னைக்கு சண்டை போடுறீங்க, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் சந்தோஷமாயிடுச்சுன்னா அதை கழிச்சிடணும். அந்த 6 மாத பீரியடில் இந்த கழிச்சிடணும். திருப்பி ஃப்ரெஷ் பீரியட் மாதிரி கழிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்ஸ்ன்ற எண்ணம் வராது. இப்போ உங்களுக்கு ஒரு வயிற்ற வலி வருது, ஒரு பேச்சுக்கு உதாரணம் சொல்ல, ஒரு வயிற்ற வலி வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்குவீங்க, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்குவீங்க, இல்லை அவர் டாக்டர் மாத்திரை கொடுப்பாரு, ஒரு ஊசி போடுவார், இல்லை ஒஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார். இதுதான் உங்களுக்கு இந்த வயிற்ற வலியிலிருந்து மீள்றதுக்கான வழி. இப்போ இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளஸ்ட் வழி என்னென்னா தற்கொலை பண்ணிக்கிறது. இப்போ வயிற்ற வலிக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டால் வலி உடனே போயிடும். அதை நீங்கள் செய்வீங்களா? அதை அப்படி செய்யுங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன முட்டாளும்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் டைவர்ஸ் போகணுன்னு உங்கள் மனசில் எண்ணம் வந்தால் நீங்கள் ஒரு முட்டாளான எண்ணம் தான் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அதை ஏன் சரி பண்ண முடியாது? ஒரு வயிற்று வலிக்கு வந்து 1008 வழி, வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கு 1008 வழி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஹஸ்பண்டோட இதுக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடை சரி பண்ணுறதுக்கு ஒரு 1008 வழி கிடையாதா? அதுக்கு சூசைட் தான் பண்ணணுமா? டைவர்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சூசைட் தான். நீங்கள் இன்னைக்கு வந்து அது சரின்ற மாதிரி படலாம், ஆனால் பின்னாடி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, யார் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு துணை அப்படின்றது ஒன்று முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அந்த துணை வந்து கடைசி வரை உங்களுக்கு வந்து உங்கள் கூட கடைசி வரை வரக்கூடிய துணை யாருன்னா மனைவி அல்லது கணவன். இப்போ ஒரு ட்ரெயின் ஜேர்னி வந்து வச்சிங்களேன், ஒரு ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து உங்களோட ஒருத்தர் ஏறுவார், அவர் திருநெல்வேலியில் இறங்கிறார், திருநெல்வேலியில் ஒருத்தர் ஏறுவார், மதுரையில் இறங்கிறார், மதுரையில் ஏறுறவர் திருச்சியில் இறங்குவார், திருச்சியில் ஏறுவார், திண்டுக்கல்லில் இறங்கிடுவார், திண்டிவனத்தில் இறங்கிடுவார். இப்போ உங்கள் கூட முதல்ல இருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உங்கள் கூட வர்றது யார் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் தான். அதுதான் உங்கள் கூட. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட உங்கள் கூட கைப்பிடிச்சதுனால கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிறது உங்களுக்கு துணையான சரியான துணை யாருன்னா அது வந்து ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அவங்க தான் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு மனைவி தேவையில்லை, மனைவிக்கு ஹஸ்பண்ட் தேவையில்லை. தெம்பாக இருக்கும்போது கணவனுக்கு மனைவி தேவையில்லை, மனைவிக்கு தெம்பில்லை. ஆனால் நொந்து போயிருக்கும்போது, நொந்து நூலாக இருக்கும்போது, ரொம்ப மனசுடைஞ்சு இருக்கும்போது, அது தனிமையில் இருக்கும்போது, இயலாத்தன்மையில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ ஆஃப் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்ன்றது தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கணவனுக்கு மனைவி மனைவியோட அருமை தெரியும், மனைவியோட அருமை கணவனுக்கு தெரியும். இப்போ வந்து அதான் சொல்லுவாங்க, மனைவியினோட அருமை எப்போ தெரியும்னா அவங்களோட இல்லாத சமயத்தில் தான் நமக்கு புரிய வரும். மனைவிக்கு மட்டும் இல்லை, கணவனோட அருமை அப்போ தான் தெரியும். இருக்கிற வரைக்கும் அவன் வேல்யூவே தெரியாது. இல்லாத சமயத்தில் தான் ஐயோ அப்போ தான் அவர் இப்படி இருந்தார், எப்படி இருந்தார். ஒரு பெண்ணுக்கு ஒருத்தருக்கு புருஷன் அப்படி இருந்தான்னா அதனோட பலம்ன்றது வந்து அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட அவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற ஒரு இதே வந்து அவங்களுக்கு பெரிய பலம், ஒரு பெரிய சுற்றி வர ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பாரன். ஒரு பெண்ணுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குதுன்னா சொசைட்டியில் நம்ம ஒரு 10-12 மணிக்கு நடந்து போக முடியுமானா அதுக்கு தப்பான சமூகம் பேசும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அது ஒரு ஓப்பன் புக்கு மாதிரி எல்லாரும் கண்டவங்களாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு கணவன்றது வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஒரு கணவன் ஒரு ஆணுக்கும் ஒரு மனைவின்றது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் கூட வரைக்கும் இருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் தனிமையாக இருக்கிற சமயத்தில் தான் அப்போ தான் உங்களோட வேல்யூ ஆஃப் தி லைஃப் பார்ட்னர்ன்றது தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணங்களுக்காக டைவர்ஸ் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தப்பான விஷயம் அப்படின்றத போடுங்க. அதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ உங்களோட அப்பா அம்மா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் அப்படி எடுக்கிறேன் சரியான்னு பாருங்கள். உங்களுக்கு மேலே அக்கறை உள்ளவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டா, இதெல்லாம் இப்படி சால்வ் பண்ணிக்கலாம்டா, இதுக்கு டைவர்ஸ் போடலன்னு நல்லவங்க கண்டிப்பாக ஆறுதல் பண்ணுவாங்க. அதே மீறி யாரும் இல்லைன்னா என்கிட்ட வாங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எத்தனையோ பேர் டைவர்ஸ்னு வர்றவங்கள வேணாடா போய் திருந்தி சேர்ந்து வாழன்னு சொல்லி எத்தனையோ பேரை திருத்தி வாழ வச்சுருக்கேன். ஒரு டெஸ்ட் என்கிட்டே வந்து பண்ணுங்கன்னு கண்டிப்பாக உங்களை மாற்றி வைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் எந்த சமயத்துலையுமே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்கன்னா இந்த டைவர்ஸ்ன்ற எண்ணமே வராது. இந்த பிரச்சனைக்காக நான் சாவணுமா, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்குமே நீ தற்கொலை பண்ணிக்கிறோமான்னு கேளுங்க.
கண்டிப்பாக அது தற்கொலை பண்ணுறது முட்டாள்தனம். அது மாதிரி தான் டைவர்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா அது ஒரு முட்டாள்தனம். போகாதீங்க. நான் வந்து இந்த பிரச்சனைக்காக டைவர்ஸுக்கு போக மாட்டேன். அதை தவிர வேறு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கனாலே உங்களுக்கு 1008 வழி உங்கள் கண்ணில் தெரியும். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கடைசி செய்தி. எந்த ஒரு பிரச்சனையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்தாலும் டைவர்ஸ்ன்றதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசை நீங்களே சொல்லிக்கிங்க. உங்களுக்கு 1000 வழி தெரியும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது. எப்படி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம், அழகாக சொல்லலாம். இதாவது சமாளித்து அது கடந்து போய்கிட்டே இருக்கலாம். அந்த பிரச்சனையை கடந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சண்டை இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. ஒத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வாழ்க்கை பயணத்தில் மேடு பள்ளம் வரும், கரடு முரடு வரும், ரோடே இல்லாத போகணும். அந்த சமயத்துலேயும் கொஞ்சம் கடந்து போகணும். அதெல்லாம் கொஞ்சம் காலம் அதெல்லாம் அதையும் கடந்து போனால் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது. ஒரு 2 மான் வந்து தண்ணி குடிக்க போச்சான். அதில் இருக்க தண்ணி ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருந்தது. உன்னை ஆண்மான்னு சொல்லிட்டா நீ குடி நான் அப்புறம் குடிக்கிறேன்னு, பெண்மான்னு சொல்லிட்டா நீ குடி நான் குடி அப்புறம் குடிக்கிறேன்னு சொல்லிச்சான். சரி நமக்குள்ளே பிரச்சனை 2 பேரும் சேர்ந்தே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிக்கிட்டே இருந்தான். தண்ணி குறையவே இல்லை, ரொம்ப நேரம் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உண்மை இருந்தது. இந்த ஆண்மான் வந்து குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கு, பெண்மான் குடிக்கிற மாதிரி, அது பெண்மான் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்மான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. பெண்மான் குடிக்கிறோன்னு ஆண்மான் குடிக்கிறோன்னு பெண்மான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இதுதான் வந்து வாழ்க்கையில் ஒரு இல்லறத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். என் புருஷன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும், புருஷன் சந்தோஷமாக இருக்கணும்னு மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி சந்தோஷமாக இருக்கணும்னு புருஷன் விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுத்து போகிறதுல தான் உண்மையிலே வாழ்க்கையில் இனிமையான இல்லற வாழ்க்கையில் இனிமையான இருக்குது. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு ஒரு தத்துவம், தமிழ் தத்துவம். அது மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப இனிமையாக இருக்கும். அவங்களோட சந்தோஷத்துக்காக இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற கப்பலுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா மனைவிக்கு என்ன சந்தோஷம்னு கணவன் செயல்படுவார், கணவனுக்கு என்ன சந்தோஷம்னு மனைவி செயல்படுவாங்க. அவங்க வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். என் சந்தோஷம் என்னதுன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷம் என்னென்னு ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது, குடும்ப வாழ்க்கையில் இனிமே இருக்காது. அடுத்தவங்க சந்தோஷத்தை நினச்சி நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல நினைக்கிறேன். ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து டைவர்ஸ்னு எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தை டைவர்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணத்தை இல்லாமல் ஆக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு 1000 வழி தெரியும். டைவர்ஸ்னு எண்ணம் வரும்போதெல்லாம் அது இல்லை, அதை தவிர வேறு ஏதாவது என்ன இருக்குது. ஸோ டைவர்ஸை நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு 1000 வழி கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தொடர்ந்து என் சேனலை பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம், ரசியாக் லா டியூப் 2 சேனல் இருக்குது. அதில் ஏராளமான வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறீங்கன்றதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனம்டா கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு அல்லது உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோவை பார்த்து டைவர்ஸ்ன்ற எண்ணத்தை அவங்க விலக்கி வச்சாங்கன்னா அதுதான் இங்கே எனக்கு கொடுக்குற ஒரு காணிக்கை. கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.